இன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை முடிவடைகிற நிலையிலே ஒரு 2 கிழமை ஓய்வை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்து பெற்றார்களுடனும் குழந்தைகளுடனும் குடும்பத்துடனும் அவர்கள் சந்தோஷமாக இருந்து அப்படியான ஒரு மனநிலையை அவர்கள் பெற்றதன் பிற்பாடு ஒரு 2 கிழமையின் பின்பு ஏஎல் பரீட்சைக்கான பாடங்களை நீங்கள் கற்பிப்பது என்பது சால சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் இந்த கல்வியலாளர்களின் முன்வைக்கிற வேண்டுகோளாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகர முதல்வர் என்ற வகையிலே நாங்களும் சமூகத்தோடு இணைந்திருக்கின்ற நாங்கள் சமூக அக்கறை கொண்டபடியால் நாங்கள் அந்த கல்வி சார்ந்த நிறுவனங்களை நடத்துகின்றவர்களுக்கு நாங்கள் சொல்கின்ற ஒரு வேண்டுகோள், நீங்கள் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை முடிகிறது, இந்த நிலையிலே 2 கிழமைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஓய்வை கொடுத்து இந்த 2 கிழமையின் பிற்பாடு அந்த ஏஎல் பரீட்சைக்கான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களை சமூகத்தில் நல்ல பிரஜைகளாகவும் சிறந்த அடைவு மட்டங்களையும் பெறுவதற்கான செயற்பாடுகளை நீங்கள் முன்னிறுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பான ஒரு கருத்தினை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் சார் அவர்கள். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பணி மென்மேலும் தொடர்வதற்காக இந்த இடத்துல உண்மையாகவே ஐயா நீங்கள் கூறிய கருத்து ஒரு சிறந்த கருத்து. இன்று எத்தனையோ ஓஎல் எழுதிய மாணவர்கள் தங்களுடைய மேலதிக கல்வியை தொடர்வதற்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் அவர்களுக்கு ஒரு லீவு என்பது மிகவும் ஒரு அவசியமானது ஒன்று. ஏனென்று பார்க்க போனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். அதே போல் பிள்ளைகள் நீங்களும் சற்று சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு ஏஎல் கல்விக்கு செல்வதாயின் நீங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று பார்க்க போனால் என்னுடைய நண்பன் அந்த பாடம் எடுக்கின்றான், எனது நண்பி இந்த பாடம் எடுக்கிறாள், பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பாடம் எடுக்கிறான், நானும் அதே பாடம் எடுக்கணும் என்று சொல்லி நிறைய பேர் தயாராகி கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து உங்களுக்கு என்ன பாடம் தேவையோ உங்களுடைய இலக்கை அடைவதற்கு அந்த பாடத்தை மட்டும் சாய்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கு படிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது, பாடத்திட்டங்களும் நிறையவே இருக்கின்றது. அதனை சாய்ஸ் பண்ண வேண்டுமென்றால் நீங்கள் சிந்திப்பதற்கு இந்த விடுமுறை என்பது மிகவும் அவசியமானது. அதேபோல் உங்களுடைய உளத்தினை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் நீங்கள் மனதளவில் தைரியமானவர்களாக மாற வேண்டும். ஏனென்று பார்க்க போனால் நீங்கள் இனிவரும் காலங்களில் எதிர்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு சவால்களையும் கொடுப்பதற்கு நிச்சயமாக மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நான் இந்த இடத்தில் நிச்சயமாக கூறிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு அதே போல் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஏணியாக இருப்பீர்கள் என்று நான் இந்த இடத்தில் நிச்சயமாக எண்ணிக்கொள்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அன்பார்ந்த உறவுகளே. அதே போல் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் புத்தக பூச்சிகளாகவே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு திறமை இருக்கின்றது என்பதனை மறந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு விளையாட்டுத்துறையை எடுக்க போனால் இன்றைக்கு அதிகமானோ பிள்ளைகள் பின்னோக்கி செல்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். தயவு செய்து அன்பார்ந்த பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்களுடைய திறன்களையும் வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஏணியாக அமையும். இந்த வருகின்ற விடுமுறைகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்காலத்தை இலக்கினை அடைவதற்காக. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக பதிவிடுங்கள். அதேபோல் உங்களுடைய எதிர்கால இலக்கினை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.